ஒரு நிமிடம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள். அவர் இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், இணைப்போம். பிரைஸ் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமேன் ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனையோடும் ஜெபங்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே சுவாமி தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அவர்கள் உங்களை கிட்டி சேர்ந்து இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இலை பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். இரு பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிட்டினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீண்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம், மகள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு சோத்திரம். நன்றி அப்பா தகப்பனே சுவாமி, சோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தை கூடாக நீங்கள் பேச வேணுமா எங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற உறவுகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கூடாக நீங்கள் பேச வேணுமாய், ஆழமான சத்தியத்தை அவர்களும் கற்றுக்கொள்ள வேணுமாய், உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவர்களை நடந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமாய், எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆதியாகமத்தின் புத்தகத்திலே இருந்து நாங்கள் ஜோசப்புடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஜோசப்புடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அவர் அந்த நாட்களிலே மிகவும் அந்த குடும்பத்திலே யாக்கோபுடைய குடும்பத்திலே யாக்கோபுக்கு ஒரு கடைசி மகனாக அவர் பிறந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
யோசேப்புடைய வாழ்க்கையிலே அநேக சொற்பனங்களை அந்த இடத்திலே அவர் காண்பித்திருந்தார். அந்த சொற்பனங்களுக்கூடாக அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கின்றதான அந்த திட்டங்களை குறித்து அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஜோசப் தான் கண்ட அந்த சொற்பனங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனாரோடும் தன்னுடைய சகோதரர்களோடும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனாலும் கூட ஜோசப் மிகவும் கடைசி பிள்ளையாக இருந்ததுனாலே குடும்பத்திலே தகப்பனார் ஜோசப்பை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அது அவருடைய சகோதரர்கள் மத்தியிலே அந்த நாட்களிலே ஜோசப்புக்கு எதிராக அவர்களுக்கு ஒரு விசனம் ஏற்பட்டது. ஜோசப்புக்கு எதிராக திரும்பினார்கள். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய குமாரர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஆடுகளை மேய்க்கும் பொழுது தகப்பனார் ஜோசப்பை அனுப்பி வைப்பார். அந்த இடத்திலே அங்கு சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து வா என்று சொல்லி அந்த இடத்திலே ஜோசப்பை அனுப்பி வைப்பார். அப்பொழுது ஜோசப் சென்று அங்கு அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வந்து தகப்பனாரிடத்திலே சொல்லுவது வழக்கம். அதோடு கூட அந்த நாட்களிலே ஜோசப் தன்னுடைய சொற்பனங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. என்னென்று சொன்னால், ஜோசப் குடும்பத்திலே கடைசி பிள்ளை, அதோடு கூட அவன் சிறு பிள்ளையாக இருந்தான் அந்த நாட்களிலே. அப்பொழுது அவன் தங்களை ஆள போகிறானா, அவனால் தங்களை ஆள முடியுமா என்று சொல்லி அப்படியே தகப்பனாருக்கும் சரி சகோதரர்களுக்கும் மத்தியிலும் சரி அப்படி ஒரு கேள்வி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஒரு நாள் ஜோசப் அங்கு சகோதரர்களை பார்க்க சென்ற வேளையிலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜோசப்புக்கு எதிராக திரும்பி அந்த இடத்திலே ஜோசப்பை ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள். அந்த இடத்திலே அந்த ஜோசப்பை குழியிலே போட்டது மாத்திரமல்ல, அந்த ஜோசப் உடுத்தி இருந்த அந்த ஆடையை ஒரு ஒரு ரத்தத்திலே, ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்திலே தோய்த்து அந்த இடத்திலே ஜோசப்பை ஒரு மிருகம் பீறி கொன்று விட்டது என்று சொல்லி தகப்பனாரிடத்திலே அந்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படியாக பல காரியங்களை செய்தார்கள் ஜோசப்புக்கு எதிராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஜோசப்புடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது அந்த இளம் பருவத்திலே. இப்பொழுது நாங்கள் 39ஆம் அதிகாரத்திலே இருந்தும் கூட சில காரியங்களை பார்க்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் மிகுதியான வார்த்தைகளை தொடர்வோம். அப்பொழுது அந்த 39ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அப்பொழுது ஜோசப்பை அங்கு எகிப்துக்கு செல்லும் வழியிலே ஒருவனிடம் அங்கு அவர்கள் விட்டு போட்டார்கள், ஜோசப்புடைய சகோதரர்கள். அப்பொழுது ஜோசப் எகிப்திலே அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அங்கு கொண்டு போகப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த கொண்டு போன தருணத்திலே அந்த இடத்திலே வீட்டு எஜமான் ஜோசப்பை மிகவும் நம்பினார். ஏனென்று சொன்னால், ஜோசப்புடைய உத்தமம், அவனுடைய நேர்மை, அவனுடைய உண்மை எல்லாம் அந்த எஜமானுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனாலே வீட்டு பொறுப்பு எல்லாவற்றையும் அவர் ஜோசப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டார். அப்பொழுது ஜோசப் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த அரசனுடைய மனைவி ஜோசப்பை ஒரு தவறான காரியத்துக்காக தூண்டுகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த வேளையிலே ஜோசப் தான் உடுத்தி இருந்த அந்த துணியை கூட உதறிவிட்டு, இப்படியாக நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவ காரியத்தை செய்ய முடியும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டவனாக அந்த இடத்திலே அவன் வெளியிலே ஓடுகிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலே இருந்து நாங்கள் பார்க்க வேண்டியதொரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த இளம் பிராயத்திலே ஜோசப் அந்த இடத்திலே வாலிபனாக இருந்த பொழுது அவன் பரிசுத்தத்துக்காக அவன் வைராக்கியமாக நின்றான். அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்தது. நான் எப்படியாக இந்த காரியத்தை செய்ய முடியும், எப்படியாக இந்த பாவ காரியத்தை நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாக செய்ய முடியும் என்ற அந்த இடத்திலே அவன் சிந்தனை பண்ணினவனாய் அந்த இடத்திலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது அவன் வெளியிலே ஓடுகிறதை பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே அவனுக்குள்ளே தேவ பயம் இருந்தது, பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தது. அதோடு கூட அவனுக்குள்ளே அந்த வாலிப வயதிலேயே அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்தது. அப்படியாக இருந்தாலும் கூட அவன் செய்யாத குற்றத்துக்காக அந்த நாட்களிலே சிறை தண்டனை அவனுக்கு கிடைத்தது. அப்படியாக அந்த சிறையிலே இருந்த பொழுதிலும் கூட கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அந்த இடத்திலே சிறைச்சாலையிலே கைதிகளை எல்லாம் மேற்பார்வை பார்க்கும்படியாக அந்த இடத்திலே அவன் அங்கு நியமிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். அதாவது அந்த சொற்பனங்களை பகுத்தறிகின்ற அந்த வரத்தை கொடுத்திருந்தார். அந்த இடத்திலே இருந்த வேளையிலே அந்த சிறை கைதிகள் இருவருக்கு அந்த சொற்பனங்கள் வரும் பொழுது அந்த இடத்திலே வந்து ஜோசப் அவர்களுக்கு அதை மொழிபெயர்த்து சொன்ன காரியத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக இருக்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒரு சிறை கைதி அந்த இடத்திலே விடுதலையாகி அங்கு போய் அந்த அரசனிடம் அப்பொழுது ஜோசப் விண்ணப்பித்த ஒரு காரியம், அங்கு போய் அரசனிடம் பேசி தன்னையும் விடுதலை பண்ணுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அங்கு சென்றதுமே அவன் ஜோசப்பை மறந்து விட்டாலும் கூட அந்த நாட்களிலே பார்வோனுக்கு பல சொற்பனங்கள் ஏற்பட்டது. அந்த சொற்பனங்களை யாராலும் மொழிபெயர்த்து சொல்ல முடியவில்லை. அங்கு எங்கேயோ இருந்தெல்லாம் ஞானிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களாலும் கூட அந்த சொற்பனத்தை பார்வோனுக்கு சரியாக சொல்ல முடியவில்லை. அப்பொழுது ஜோசப்பை பற்றி அந்த இடத்திலே அந்த சிறையிலிருந்து வந்த சொல்லும் பொழுது அப்பொழுது பார்வோன் அவசரமாக அந்த இடத்திலே ஜோசப்பை சிறையில் இருந்து வெளியிலே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஜோசப் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே பார்வோனுக்கு விவரித்து சொல்லுகின்றார், அவர் கண்ட அந்த சொற்பனங்களை. அதற்கு பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜோசப் மீது அங்கு பார்வோனுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அப்பொழுது அவர் ஜோசப்பை பற்றி அந்த இடத்திலே அவர் உணர்ந்து கொண்டவராய் அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எகிப்து முழுவதையும் ஆளும்படியாக ஜோசப் அந்த இடத்திலே தெரிவு செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புடைய வாழ்க்கையிலே அநேக திட்டங்களை வைத்திருந்தார் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அந்த 37ஆம் அதிகாரத்திலே பார்த்த பொழுது அவருடைய சொற்பனங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோசப்புடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஜோசப் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கடினமான பாதையிலே போக நேர்ந்தது. அதோடு கூட முதலிலே ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் பார்த்தோம், சகோதரர்களாலே அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. அதோடு கூட அந்த இடத்திலே வேலைக்கு போன இடத்திலே அந்த அரசனுடைய மனைவியாலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்படியாக அந்த இடத்திலே சிறிய வயதிலேயே கூட அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்க நேர்ந்தது. அதுவும் அந்த சிறை தண்டனையானது அவன் செய்யாத குற்றத்துக்காக அநியாயமாக கிடைக்கப்பட்ட ஒரு சிறை தண்டனையாக இருந்தது. ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜோசப்புடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு எதிராக எந்த ஒரு சொல்லும் வரவில்லை. அந்த இடத்திலும் கூட ஜோசப் வந்து தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அந்த இடத்திலேயும் கூட அந்த சிறிய வயதிலேயும் கூட ஆண்டவருக்கென்று தான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் மாத்திரமே அவனுக்குள்ள இருந்தது. அந்த வைராக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை இன்னுமாக அந்த இடத்திலே அவனை ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றும் அளவு அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவனுக்காக வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நிறைவேற்றி முடித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் எகிப்து தேசத்திலே மாத்திரம் உணவு இருந்தது. அப்பொழுது கூட அந்த இடத்திலே யாக்கோபின் குடும்பம் அந்த இடத்திலே உணவு தேடி அந்த இடத்திலே எகிப்துக்கு சென்றார்கள். அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே அங்கு சகோதரர்களுக்கு ஜோசப் வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு பிற்பாடு அங்கு யாக்கோபின் குடும்பம் முழுவதும் எகிப்துக்கு சென்று அந்த இடத்திலே குடியேறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே போன அந்த ஜோசப்பை அதிகாரியாக நியமித்தார். அந்த நாட்களிலே எகிப்து தேசம் முழுவதையும் அந்த இடத்திலே ஜோசப் ஆண்டு கொண்டான். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஊழிய பாதையிலே கூட உங்களுக்கு பல விதமான கஷ்டங்கள் நேர்ந்திருக்கலாம், நிந்தனைகள் வந்திருக்கலாம். அதனால கூட நீங்கள் ஒரு வேளையிலே சோர்ந்து போயிருக்கலாம். அதை கூட நீங்கள் இந்த நேரத்திலே நினைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய நோக்கங்களை நீங்கள் நினைத்து அந்த இடத்திலே நீங்களும் கூட ஜோசப்பை போல தைரியமாக அந்த ஊழிய பாதையிலே முன்னடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமான திட்டங்களையும் அந்த இடத்திலே நிறைவேற்றி தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட சில இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நிந்தனைகள்
உங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு மகிமையான ஒரு கிரீடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் காத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஊழிய பாதையிலே சத்ருவானவன் எங்களுக்கு எதிராக பல மனிதர்களை எழுப்புவான். ஆனாலும் கூட அவனுடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாங்கள் முன் செல்லும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஜோசப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டது. அவனுக்கு சகோதரர்களாலே எதிர்ப்பு வந்தது. அந்த இடத்திலே வேலை செய்ய சென்ற இடத்திலே எதிர்ப்பு வந்தது. அப்படியாக அவன் செய்யாத குற்றம் அவன் மேல் சாட்டப்பட்டது. ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 10-11 வசனத்தை நாங்கள் வாசிப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அதிலே அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் அன்பின் தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் எங்களை நீதியின் பாதையிலே அவர் எங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களோடு பல விதமான பிரச்சனைகள் வரலாம். குடும்ப சூழ்நிலைகள் கூட எங்களுக்கு எதிராக திரும்பலாம். குடும்பத்திலே கூட பொருளாதார நெருக்கடிகள், வறுமைகள் என்று இப்படியாக சொல்ல முடியாத கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவற்றுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரச்சனைகளுக்கு சில வேளைகளை முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமல் சில வேளைகளை நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சில வேளைகளை ஜபிக்க கூட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே அவர் அழைத்தவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தவர் அப்படியே செய்வார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. சமீபத்துக்கு போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உங்களுக்கு ஓடத்தக்கதாக எங்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வானொலி ஊழியத்திலே பங்கு பெறுகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. பாடல்கள், சிந்தனை துளிகளோடு வருகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரி சுபாவை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. கணவரை, பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. பாடசாலை காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை திருக்கரத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரிக்கும் சகோதரியுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே சுவாமி, எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அதோடு கூட இந்த வானொலியிலே ஆண்டவரே சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எந்த தேசத்திலே இருந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும் கர்த்தாவே சுவாமி, அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த தேசங்களிலே எல்லாம் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. வியாதி படுக்கையிலே உள்ளவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, வைத்தியர்களால கைவிடப்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல அவர்களுக்கு சரீர சுகத்திலே ஆண்டவரே சுவாமி, சரீர சுகத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய தழும்புகளாலே குணமானார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே சுவாமி.
அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரை சுவாமி சங்கமம் வானொலி சாபகர் இந்த ஊழியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. மகனை நாங்கள் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. பேர குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேலை இடத்து ஊழியங்களை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த வேலை இடத்திலும் கூட அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பாடசாலை விடுமுறைகள் வருகின்றது கத்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சமர் காலங்களிலே வீட்டிலே இருக்கும் பொழுது கத்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பேரண்ட்ஸ் வேலைக்கு சென்றதும் கத்தாவே சுவாமி தவறான வழிகளை நோக்கி போய் விடாதபடி கத்தாவே சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்குள்ளே வளர வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சத்ருவானவனால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வர இருக்கின்ற அந்த வெக்கேஷன் பைபிள் கேம்ப்ஸை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகள் அதிலே பங்கு கொள்ள வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அந்த இடத்திலும் கத்தாவே உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது கத்தாவே சுவாமி இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை நீங்கள் கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த சம்மர் நாட்களிலே கத்தாவே சுவாமி வெக்கேஷனுக்கு போக இருக்கிற குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவர்களோட போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எந்த விதமான கொள்ளை நோய்களும் பரவி விடாதபடி ஆண்டவரே சுவாமி நீங்கள் எல்லோரையும் வேலி அடைத்து காக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உலக தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே சுவாமி. உலக தலைவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஏசப்பா நீங்கள் ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமாய் அவர்களுக்குள்ளே ஒரு தேவ பயத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் கத்தாவே சுவாமி உங்களுடைய சித்தம் அறிந்து அவர்கள் எடுக்கிற முடிவுகளாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேசங்களிலே வறுமை வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். விலை அதிகரிப்புகளிலிருந்து விடுதலைக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. தேசங்களில் ஏற்படுகின்ற பொருளாதார சரிவுகள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்த ஒரு விடுதலைக்காக நாங்க ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. எல்லா தேசங்களிலும் சேமத்தை காண உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். தேசங்களிலே ஆண்டவரே சுவாமி அதிகாரிகள் ராஜாக்கள் தலைவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த யுத்த நாடுகளுக்காய் நாங்க வருகிறோம் கத்தாவே சுவாமி. அந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இருப்பிடங்களை இழந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப உறவுகளை இழந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. காயன்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே போஷாக்கு குறைவினால் தவிக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் பசியினால் வருந்தாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கத்தாவே சுவாமி. அந்த குழந்தைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளிலே உள்ள ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஒவ்வொரு சபைகளிலும் ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் நடக்க வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்ட திறப்பின் வாசலிலே நிக்க வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகளை நீங்கள் தேசம் எங்கும் எழுப்ப வேணுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு தேசத்திலும் ஜப சேனைகள் துதி சேனைகள் எழும்ப வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் மகள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில நமக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து யோசிப்பு கூடாது.